எல்லோருக்கும் வணக்கம். அக்னி வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளை பராமரிக்கிறது நமக்கு ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா இந்த அக்னி வெயிலுக்கு நம்ம ரோஜா செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள் எதுவுமே நமக்கு தாங்காது. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கு சூடேறி அந்த வேர் பார்த்திங்கன்னா வாட ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நம்ம வைக்கிற அந்த கண்டெய்னர், சின்ன சின்ன கண்டெய்னர் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம பானைகள் எல்லாம் வைப்போம். சில்வர் பானை, அலுமினிய பானை, என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாத்துலேயும் நம்ம செடிகளை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த வெயிலுக்கு சூடேறி செடிகள் வாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நம்ம மூடாக்கு போட்டே ஆகணும். அதாவது மல்ச்சிங் பண்ணணுங்க. மல்ச்சிங் பண்ணாதான் செடிகள் நமக்கு வாடாமல் நம்ம காப்பாற்ற முடியும். அது மூடாக்கு போடலைன்னா செடிகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் இருக்க பூக்கள் நமக்கு உதிர ஆரம்பிக்கும். பிஞ்சுகளோ காய்களோ இருந்ததுன்னா அதோட காம்புகள் காஞ்சி காய்கள் நமக்கு கொட்ட ஆரம்பிக்கும். மாடி தோட்டத்தில் இருக்க தொட்டிகள் சூடாகாமே நம்ம பார்த்துக்கணும். அந்த மண்ணும் சூடு ஏறக்கூடாது. அந்த சூடு வேர்களை பாதிச்சிச்சுன்னா செடி சுத்தமாகவே காஞ்சி போயிடும். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நான் என்னென்ன மூடாக்கு போடுறேன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தை முழுமையாக பெருக்கி எடுத்துக்கிறேங்க. பெருக்கி எடுத்து இந்த குப்பைகளை நான் எப்போவுமே கம்போஸ்டாக தான் ரெடி பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை வெயில் காலத்தில் நான் இதை செடிகளுக்கு எப்போவுமே ஒரு மூடாக்காக போட்டுருவேன். இந்த மூடாக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய மரங்களுக்கு கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த இலை தழைகள், இந்த குச்சிகள்லாம் நம்ம பெரிய பெரிய செடிகளுக்கு மூடாக்கா போடலாங்க. ஏன்னா பெரிய பெரிய செடிகளுக்கு இதை மூடாக்கா போடும்போது செடிகள் நமக்கு வாடாமல் இருக்கும். அந்த இலை தழைகள்லாம் மக்கி நமக்கு உரமாக மாறத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுங்க. அதுக்குள்ளே நமக்கு வெயிலும் குறைஞ்சி போயிடும், செடியும் நமக்கு வாடாமல் இருக்கும். இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். மேல் மண் முழுமையாகவே காஞ்சி போயிருக்கு. ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனாலும் இந்த கொய்யா செடி சுத்தமாகவே எனக்கு காஞ்சி போயிடும். அதனால் இந்த இலை தழைகளை இந்த பெரிய பெரிய செடிகளுக்கு நான் ஒரு மூடாக்கா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மூடாக்கா போட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த செடிக்கு தேவையான நீர் எப்போவுமே மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செடியும் நமக்கு வாடாமல் இருக்கும். மாலை நேரத்தில் நம்ம மாடி தோட்டத்துக்கு செடிகளை பார்த்தா செடிகள் எப்போவுமே நமக்கு பசுமையாகவே தெரியுங்க. சின்ன சின்ன செடிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை தோலை நீங்கள் மூடாக்கா போடலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வேர் பாதிப்பு எதுவும் வராது, வேர் அழுகல் வராது. ஏன்னா சின்ன சின்ன செடிகளுக்கு பார்த்திங்கன்னா வேர்கள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு இந்த இலைத்தழைகள்லாம் போட்டிங்கன்னா அந்த ஈரை தேங்கி தேங்கி செடி அழுக ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பெரிய செடிகளுங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த இலைத்தழைகள் எல்லாம் இந்த கொய்யா மரத்துக்கும் என் மாடி தோட்டத்தில் இருக்க பெரிய பெரிய செடிகளுக்கெல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு கொடுத்தாச்சு. இந்த மரம் பார்த்திங்கன்னா மாதுளப்பழ மரங்க. இந்த மரத்துக்கு நான் என்ன மூடாக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். கொய்யா மரத்தோட இலைகளை மூடாக்கா போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோலையும் இந்த செடிக்கு நான் மூடாக்கா போட்டிருக்கேங்க. தொடர்ந்து நம்ம தண்ணி கொடுக்கும்போது இந்த தண்ணியை வேர் நல்லா சேமித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு செடியும் நமக்கு வாடாமல் இருக்கும். இந்த வேர்க்கடலை தோலை நம்ம சின்ன சின்ன செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம், ஏன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை வாங்கிட்டு அதோட தோலை கீழே போடாமல் என்னுடைய தோட்ட செடிகளுக்கு நான் இதை மூடாக்கா போடுறேன். இந்த வேர்க்கடலை தோலை சின்ன செடிகளுக்கு ஏன் இதை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோல் பார்த்தீங்கன்னா காற்றடித்தாலும் அந்த காற்று வேர்களுக்கு நல்லா போகுங்க. ஈரமும் நிறைய தேங்காமல் பார்த்துக்குவோம். வெயிலுக்கு அந்த ஈரம் மேலே இருக்க நிறைய ஈரம் இருந்தாலும் அது காஞ்சி போயிடும். இந்த சின்ன சின்ன செடிகள் வேர் பாதிப்பு எதுவும் வராது, வேர் அழுகலும் வராது. அதனால் எப்போவுமே இந்த வேர்க்கடலை தோலை நான் சின்ன செடிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அடுத்து நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோளம் வாங்கினேங்க. அந்த சோளம் வாங்கிட்டு அதோட தோலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தோலை என் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு கொடுக்க போகிறேங்க. ஏன்னா ரோஜா செடிகளுக்கு இந்த சோளக்கதிரோட தோலை நம்ம கொடுக்கும்போது ஈரப்பதம் அப்படியே நிற்கும், செடியும் நமக்கு வாடாமல் வரும். ஏன்னா ஏற்கனவே நான் 2 செடி எனக்கு காஞ்சி போச்சுங்க. மூடாக்கு போடலைன்னா இப்படி தான் நமக்கு செடிகள் வாடி போயிடும். ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் செடி காஞ்சி போயிடும். சூரிய வெளிச்சம் அதிகமான வெளிச்சம் அந்த ஹீட் இருந்தாலும் செடி காஞ்சி போயிடுங்க. அளவுக்கு மீறி எது கிடைச்சாலும் அது பாதிப்பை தான் ஏற்படுத்துங்க. இந்த கத்திரி வெயிலும் அப்படி தான், செடிகளுக்கு அளவுக்கு மீறி தான் இப்போ அடிக்குது. அதனால் செடிகள் கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த அக்னி வெயிலேருந்து உங்கள் செடிகளை காப்பாற்றணுன்னா செடிகளுக்கு மல்ச்சிங் பண்ணி தான் ஆகணுங்க. தேங்காய் சரட்டை இருந்தால் செடிகளை சுற்றி நீங்கள் கவுத்தி வச்சுருங்க. தேங்காய் மட்டை இருந்தாலும் செடிகளுக்கு சுற்றி நீங்கள் கவுத்தி விட்டுறலாம். சணல் பை இருந்தாலும் அந்த சணல் பையை சுற்றி நீங்கள் போட்டு விட்டுறலாம்.
சணல் பை பார்த்தீங்கன்னா ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டு செடிகளை வாடாமல் பார்த்துக்கும். அதனால் இந்த சணல் பை இருந்துச்சுன்னா அதை நல்லா கட் பண்ணி செடிகளோட வேர்களை சுற்றி போட்டு விட்டுருங்க. தண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியும் வாடாது, சணல் பை அந்த மண்ணையும் ஈரமாக வச்சுக்கிட்டு நமக்கு செடிகளை காப்பாற்றி கொடுக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது செடிகளுக்கு மூடாக்கா பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அழுகக்கூடிய பொருள்கள் எதுவுமே மூடாக்கா போடாதீங்க. ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பொருள் அழுகி செடியோட வேரை பாதிக்கும். அதனால் சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருள் எதுவுமே நீங்கள் மூடாக்கா போடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.